ஹலோ ஆல். இந்த சம்மில் கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம சந்தோஷத்தில் எனர்ஜி கன்சர்வேஷன் யோசிச்சுட்டு இருக்கும்போது வேற ஒரு ட்ராப் இருக்குது. நானும் அதை தப்பு பண்ணேன், நீங்கள் அதை தப்பு பண்ணாதீங்க. செம்ம பாஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இந்த சம்லேயே ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டான யோசிக்க வேண்டிய ஒரு டீப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் ரிஜிட் சர்ஃபேஸ் எலாஸ்டிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஞ்ச் டைலாக் மாதிரி தான், ட்ராப்பு அதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா, ஃபைன். இப்போ முதல்ல இங்கே வந்து அடிக்கும்போது வெலாசிட்டி என்னன்னு பார்க்கலாம். வெலாசிட்டிக்கு நம்ம mg potential energy is equal to kinetic energy, that is loss of potential energy is equal to gain of kinetic energy. ஆனா இப்போ ஹைட் நீங்க இதுதான் எடுத்துக்கணும், ஃபுல்லா எடுத்துக்க கூடாது, ஏன்னா கீழே போகல. அப்போ இந்த ஹைட்டை நான் எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ இது தீட்டானா கண்டிப்பா இதுவும் தீட்டா தான். ஸோ இந்த ட்ரையாங்கிளை பாருங்க. இப்போ நான் சைன் தீட்டா எழுத போறேன். இந்த வந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ சம்மில் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக வரல. ஸோ இது 3l/4 தான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது நான் அதை ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணுறேன். இது எக்ஸ், இது 3l/4. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ் 3l/4 இருக்கட்டும். அப்புறம் இந்த பெரிய ட்ரையாங்கிள், கிவன் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. தீட்டா ஆப்போசிட்ல ஹெச், ஹைப்போ எல். அப்போ அதே சைன் தீட்டா உடனே எழுதலாம், h/lன்னு எழுதலாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தானே, சைன் தீட்டா சைன் தீட்டா. அப்போ இதை எடுத்துருவோம். ஓகே, ஸோ எல் கேன்சல். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4h/3. வெரி இம்பார்ட்டன்ட். தப்பா கரெக்டா? ஐ மேட் அ மிஸ்டேக். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க. டினாமினேட்டரில் இருக்கிறது எங்கே போவோம், நியூமரேட்டருக்கு போவோம். அப்போ 4x/3l/ இஸ் ஈக்குவல் டு ஹெச். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 3h/4l. பக்கா கரெக்டா? 3h/4l அதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எக்ஸை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 3h/4l அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, விச் இஸ் ஈக்குவல் டு ½ mv². இப்போ பால் இங்கே இதுதான் நான் ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுத்திருக்கேன், அதனால அந்த எக்ஸை தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹைட்டாக எடுத்துக்கிட்டேன். பக்கா. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். இங்கே 2 கேன்சல் ஆகிடுமா? எஸ். அப்போ mm கேன்சல் ஆகிடுமா? ஸோ 3gh/ கண்டிப்பாக ஒரு 2l இருக்கும் ஷுவரா. எஸ், விச் இஸ் ஈக்குவல் டு v². ஓகே, இது வரைக்குமே நமக்கு மேக்ஸிமம் மொமெண்டம்னுடைய சந்தோஷமா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எலாஸ்டிக்கலிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன, வந்து என்ன வெலாசிட்டியில் அடிக்குதோ திருப்பி அதே வெலாசிட்டியில் கிளம்பும். அப்போ வந்தது mv, மறுபடியும் போனது mv தான். அப்போ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் ஆஃப் மைனஸ், வெரி இம்பார்ட்டன்ட். வந்த வெலாசிட்டியும் போன வெலாசிட்டியும் சேமாக இருந்தால் டோட்டல் மொமெண்டம் எவ்வளவு, 2mv. ஸோ இங்கே ட்ராப்பே அதுதான், 2mv. ஸோ 2m, இந்த v² ரூட் எடுத்துருங்க அப்படியே மேலே. இது v தான் கேட்டிருக்காங்க, அப்போ ரெண்டு சைடு ரூட் எடுத்துடணும்ல. எக்ஸாக்ட்லி. அப்போ 3gh/2. l கேன்சல் ஆகிடுச்சுல்ல, இங்கே l கேன்சல் ஆகிடும். ஆமாம், l கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல l வராது. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், l வராது இங்கே. எஸ். ஸோ 2, இந்த 2 உள்ளே கொண்டு வாங்க. 2 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 2. ஸோ ஆன்சர் m√6gh. 6gh. ஸோ இங்கே பாருங்களேன், இது என்னோட ஸ்டூடெண்ட் அனுப்புகிற டவுட்டு தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேயே சமம் முடிச்சிட்டாங்க. அவங்க என்னன்னா mvன்னு போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்ல, அந்த ஹாப்பினஸ்ல v கண்டுபிடிச்ச சந்தோஷத்தில் அவங்க ஆப்ஷன் 1 டிக் அடிச்சிட்டாங்க. ஆனால் கரெக்ட் ஆப்ஷன் m/√6gh. ஆக்சுவலாக அந்த ஒரு செகண்டோட அப்சர்வேஷன் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ தூரம் டீப்பாக நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறோம்னா எக்ஸாம் செக் பண்ணுறாங்க. தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ராப்ளம்.